என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சமீப நாட்கள் என்று சொல்ல முடியாது, தொலைத்தொடர்பு சாதனங்கள் எப்பொழுது வளர்ச்சியடைய ஆரம்பித்ததோ, அதில் மிக குறிப்பாக செல்ஃபோனின் காரியங்கள் எப்பொழுது அதிகரிக்க ஆரம்பித்ததோ அப்பொழுது இருந்தே இந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அது என்னவென்று சொன்னால், மற்றவங்களோட செல்ஃபோனில் பேசுகிறவங்க ரத்தின சுருக்கமாக பல பேர் பேசுகிறதில்ல, எதையாவது ஒன்று பேசிக்கொண்டே இருப்பாங்க. சில பேர்லாம் நம்ம பார்க்க முடியும், ஃபோனை எடுத்தாங்கன்னா கீழே வைக்கவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய ஃபோன் பிஸியாகவே இருக்கும் பார்த்துங்க. ஏன்னா பேசிக்கொண்டே இருப்பாங்க, மற்றவங்களோட எதையாவது ஒரு காரியத்தை, தேவையில்லாத காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பாங்க. வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புத்தகத்தில் 10வது அதிகாரத்தில் 19வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அதே போல மற்றொரு வசனத்தையும் இணைத்து தியானித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதின முதல் நிருபத்தில் 15வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். வெளியரங்கமாக இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம் அல்லவா? உரையாடல் என்னவோ நல்லா தொடங்கின மாதிரி தான் இருக்கும், ஆனால் போக 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 மற்றவங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறது, மற்ற குடும்பங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறது, இரட்டை அர்த்தங்களுள்ள காரியங்களை பேச ஆரம்பிக்கிறது, சினிமாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறது, அரசியலை பற்றி பேசி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி தேவையில்லாத பல காரியங்கள் உள்ள நுழைய ஆரம்பிக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், சொற்களின் மிகுதியில் என்ன இல்லாமல் போகாது, பாவம் இல்லாமல் போகாது. அருமையான மகனே, அருமையான மகளே, ஒருவேளை நீ நேரில் பார்த்து பேசாமல் இருக்கலாம் மற்றவங்கள, ஆனால் செல்ஃபோனில் இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறியா? ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மற்றவர்களை குறித்த புரளி பேசத்தக்கதாய் அலப்புகிற காரியங்கள் எல்லாம் அதில் வர ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், திருமணமான ஒரு மகள் தன்னுடைய தாயாரோடு கூட பேசுகிறாள் என்று சொன்னால், அதுலேயும் தேவையில்லாமல் பேசிக்கொண்டு இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். மாமனார், மாமியார், ஏன் கணவனையும் சேர்த்து எல்லாரு குறித்தும் குறை பேசுகிற காரியம். அதே சமயத்தில் அம்மா என்ன செய்வாங்க, நீ இவங்களை இப்படி பண்ணு, நீ அவங்கள அப்படி பண்ணு. நல்ல ஆவிக்குரிய மகளாக இருந்தால் நல்ல தகுதியான ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன செய்வாங்க, குடும்பத்தை பிரித்து வைக்கிறதுக்கான எல்லாவித தந்திரங்களையும் நுணுக்கங்களையும் சொல்லித்தர ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு தான். இப்படி தான் தேவையில்லாமல் பேசிக்கொண்டே இருந்தால் அது பாவத்துக்கு நேராய் நடத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, மிக முக்கியமாக எதிர்ப்பால் இனத்தவர்களிடத்தில் பேசும் பொழுது உன் பேச்சு இரத்தின சுருக்கமாக இருக்கட்டும். தேவையானதை மாத்திரம் பேசிவிட்டு விலகி வந்துவிடு. தேவையற்ற காரியங்களை பேசிக்கொண்டு இருப்பாய் என்று சொன்னால் அது நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அது மாத்திரமல்ல, அது பாவத்துக்கு நேராய் நடத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நம்முடைய வார்த்தைகள் கர்த்தருக்கு ஏற்றவைகளாக இருக்கட்டும். நம்முடைய இருதயத்தின் யோசனைகள் கர்த்தருக்கு பிரியமானவைகளாக இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.